என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவர் எஃபெக்ட் பத்தியும் அண்ட் தென் காம்பினேட்டர்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். ஓகே. ஓகே. காம்பினேட்டர்ஸ் அத பத்தியும் ஹவர் எஃபெக்ட் பத்தியும் பார்க்க போறோம். ஓகே. ஸோ காம்பினேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு H1 டேக் எடுத்துக்கோங்க. ஓகே. அந்த H1 டேக்குக்கு நீங்க என்ன அப்ளை பண்ண போறீங்கன்னா, அதோட ஏதோ ஒரு கலரையோ, எதையோ சேஞ்ச் பண்ண போறீங்க. இல்ல ஃபாண்ட் சைஸ் ஏதோ ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்க. சோ அத அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்டைல் டேக்குள்ள H1 டேக செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். அப்ப இங்க H1ங்கிறது யாரு அப்படின்னா செலக்டார்ஸ். சரியா? செலக்டார். அது ஒரு செலக்டார். ஓகே. அந்த H1 டேக் யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்றோம். அப்ப அதுக்கு பேர் என்னதுன்னா செலக்டார். ஓகேவா? இப்போ அது ஒரு செலக்டார். இதே மாதிரி 2-3 செலக்டார் சேர்ந்துச்சு. இப்போ இதே மாதிரி 2-3 செலக்டார்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். H1 செலக்டார் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஒரு பேராகிராஃப் ஸ்டைல் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது என்னது? ஒரு பேராகிராஃப் செலக்டார். அதே மாதிரி அது ஒரு செலக்டார், இது ஒரு செலக்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 2 செலக்டாரையும் கம்பைன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் காம்பினேட்டர்ஸ். ஓகே. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்க ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்க. அதை எப்படி கம்பைன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து காம்பினேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே. நான் இப்போ வந்து எனக்கு 2 எலமெண்ட்டுக்கு எனக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். பேராகிராஃப்க்கும் அப்ளை பண்ணணும், H1க்கும் அப்ளை பண்ணணும். அப்ப பேராகிராஃப் நம்ம தனியா என்ன செய்யலாம்? பேராகிராஃப மட்டும் செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு செலக்டாரா கன்சிடர் பண்ணி நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா H1 மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஒரு செலக்டாரா கன்சிடர் பண்ணி ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இந்த காம்பினேட்டர்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன பண்ணலாம்னா, இந்த 2 செலக்டாரையுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு இந்த காம்பினேட்டர்ஸ் யூஸ் ஆகும். ஐ திங்க் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 செலக்டார ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு தான் காம்பினேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது எதெல்லாம் அப்படின்னா, இங்க கொடுத்திருக்காங்களா? டிசெண்டன்ட் செலக்டார், சைல்டு செலக்டார், அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டார். இதெல்லாம் தான் அதோட சிம்பிள்ஸ். இதை வச்சுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பேராகிராஃபையும் ஒரு H1ஐயும் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாம். பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அப்ராக்சிமேட் சிம்பிள் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிடலாம். இது எல்லாமே காம்பினேட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஸ்பேஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நம்ம ஸ்பேஸ் விடுவோம்ல சம்டைம்ஸ் வந்துட்டு div இல்ல டேபிள் ஸ்பேஸ் tr அப்படின்னு யூஸ் பண்ணுமா? சோ அது வந்து ஸ்பேஸ். சோ அது மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அப்ராக்சிமேட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 4 டிஃப்ரெண்ட் காம்பினேட்டர்ஸ். சோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பேஸுக்கு வந்து டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னு பேரு. ஓகே. டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னா என்னன்னா, நான் சொல்லிட்டே போறேன். உங்களுக்கு இன்கேஸ் இன் பிட்வீன்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மைக் ஆன் பண்ணி கேட்டுருங்க. ஓகேவா? சோ கண்டினியூ பண்றேன். ஓகே. டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னா என்னன்னா, டிசெண்டன்ட் அப்படின்னா அந்த வேர்டுக்கு மீனிங் என்னது? டிசெண்டன்ட் அப்படின்னா என்னது? நானே சொல்றேன். டிசெண்டன்ட் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்மளுடைய சந்ததிகள்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? டிசெண்டன்ட்ஸ்னா நம்மளோட சந்ததிகள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு 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 ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மகன், அவங்களோட வந்துட்டு கிராண்ட் சில்ட்ரன்ஸ், இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்களோட டிசெண்டன்ட்ஸ், அவங்களோட சந்ததி அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அவங்களோட மகனும் அவங்களோட சந்ததி தான், அவங்களோட டிசெண்டன்ட்ஸ் தான், அவங்களோட பேரனும் என்னது? அவங்களோட டிசெண்டன்ட்ஸ் தான். சோ இப்ப நீங்க ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு அதுல இந்த டிசெண்டன்ட் செலக்டார் சிம்பிள் என்னது? ஸ்பேஸ். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு H1 எலமெண்ட் எடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகே. டிசெண்டன்ட் செலக்டாருக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து div. ஓகேவா? இந்த div தான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல. ஓகே. நான் இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே. இங்க வந்துட்டு ஒரு div இருக்கு. சோ இந்த div என்னன்னு வச்சுக்கலாம்? பேரண்ட்ன்னு வச்சுக்கலாமா? அந்த பேரண்ட்க்கு யாரெல்லாம் சில்ட்ரன்ஸ் இருக்கா அப்டின்னா, பேராகிராஃப் ஒரு சைல்டு, இன்னொரு பேராகிராஃப் அது ஒரு சைல்டு, இன்னொரு செக்ஷன் இருக்கா? செக்ஷன்ங்கிறதுக்குள்ள தான் இன்னொரு பேராகிராஃப் இருக்கு. அப்போ இங்க செக்ஷன்ங்கிறது சைல்டு, அந்த செக்ஷனுக்குள்ள ஒண்ணு இருக்கா? அது கிராண்ட் சைல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படிதானே? சோ டிவ்ங்கிறது காமனா பேரண்ட். ஓகேவா? அந்த டிவ்வுக்கு மொத்தம் எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? ஒரு பேராகிராஃப், இன்னொரு பேராகிராஃப், அடுத்து இன்னொரு செக்ஷன் இருக்காங்க. சோ இவங்க 3 பேரையும் இந்த டிவ்வோட சில்ட்ரன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே? சில்ட்ரன் வச்சுக்கலாமா? ஆனா அதுலயுமே அதோட ஒரு சைல்டு யாரு? செக்ஷனு. அந்த சைல்டுக்குமே உள்ளுக்குள்ள இன்னொரு சைல்டு இருக்காங்க. அப்ப இந்த பேராகிராஃப் யாருன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டிவ்வோட கிராண்ட் சைல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க இந்த டிவ் ஆக்சஸ் பண்ணி ஸ்பேஸ் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா, அதோட சைல்டு பேராகிராஃபுக்கும் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். அதோட கிராண்ட் சைல்டு பேராகிராஃபுக்கும் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், டிசெண்டன்ட்ஸ்னா சைல்டும் வருவாங்க, அவங்களோட கிராண்ட் சைல்டும் வருவாங்க. அப்படிதானே? சோ அதனால அந்த பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகும். அந்த செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களோட கிராண்ட் சைல்டுக்கும் அப்ளை ஆகும். இது வந்து நீங்க ஒரு ஃபேமிலி ரிலேஷன் மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் சிப்லிங்ஸ் படிப்போம். ஒரு நிமிஷம். லைட் எடுக்கா, லைட் எடுத்து டபுள் டபுள் போட்டு உடைக்கலாம். இது உடஞ்சிச்சு. சாரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சோ டிசெண்டன்ட்ஸ்னா என்ன சொன்னேன்? அவங்களோட சைல்ட் அண்ட் தென் அவங்களோட கிராண்ட் சைல்ட் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். சோ இங்க அவங்களோட சைல்டு பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகுது. அவங்களோட கிராண்ட் சைல்டு பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகுது. சோ இந்த காம்பினேட்டர்ஸ் எல்லாமே நீங்க எத வச்சு படிக்கணும் அப்டின்னா, ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வச்சு படிக்கணும். ஓகேவா? நான் இங்க சொல்றேன்ல சைல்டு, கிராண்ட் சைல்டு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாம சைல்டு, கிராண்ட் சைல்டு இதெல்லாம் வச்சு ஆக்சஸ் பண்றாங்க அப்டின்னா, இந்த காம்பினேட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வேலை பார்க்கும். ஓகேவா? சோ அதனால நீங்க அது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே. சோ இதுதான் டிசெண்டன்ட் செலக்டார். டிசெண்டன்ட் செலக்டார் புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்து எல்லாமே இருக்கும். சைல்டு, கிராண்ட் சைல்டு, சிப்லிங்ஸ் இந்த மாதிரி வச்சுதான் இருக்கும். சோ டிசெண்டன்ட் செலக்டார் புரிஞ்சுதா? இல்ல ஒன்ஸ் அகைன் சொல்லணுமா? மேம் ஒன் டைம் சொல்லுங்க. ஒன் டைம் சொல்லணுமா? ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து டிசெண்டன்ட் செலக்டார். ஓகேவா? சோ டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னா என்னன்னா, டிசெண்டன்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா சந்ததிகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சோ அப்படின்னா யாரெல்லாம் வருவா அப்படின்னா, அவங்களோட ஒரு 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 பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சனோட பையன், அவங்களோட பேரன், பேத்தி எல்லாருமே ஆக்சஸ் பண்றோம். சரியா? அந்த பேரன், பேத்தி, பையன் அதெல்லாம் நீங்க எதுன்னு நினைச்சுக்கணும்னா, இந்த டிவ்வுக்குள்ள உள்ள ஒரு எலமெண்டா நினைச்சுக்கணும். ஓகேவா? இந்த டிவ்ங்கிறது பேரண்ட். ஓகேவா? எனக்கு இப்போ ஆக்சுவலி என்னோட நீட் என்னன்னா, இந்த டிவ்வுக்குள்ள உள்ள 3 பேராகிராஃபுக்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவா மாத்தணும். அதான் என்னோட எய்ம். சோ அத நான் எப்படி ஆக்சஸ் பண்றேன்னா, தனித்தனியா பேராகிராஃப்னு ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க வெளியில 2 பேராகிராஃப் இருக்கு. இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு. இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு. சோ, இப்ப நான் பேராகிராஃப்ன்னு காமனா நான் ஆக்சஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் கலர் எல்லோன்னு குடுத்தேன்னா, எனக்கு எதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும்? எ எ ஏதாவது எல்லா பேராகிராஃப்க்குமே அப்ளை ஆகும். இந்த பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகும். இந்த பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகும். ஆனா எனக்கு என்ன வேணும்னா, அந்த டிவ்வுக்குள்ள உள்ள அந்த 3 பேராகிராஃப்க்கு மட்டும் அப்ளை ஆகும். சோ அப்ப அதனால தான் நான் இப்ப என்ன யூஸ் பண்ண போறேன்னா, காம்பினேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறேன். சோ காம்பினேட்டர்ல நெறைய காம்பினேட்டர் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிசெண்டன்ட் செலக்டார். ஓகே. டிசெண்டன்ட் செலக்டார்னா என்னன்னா, எந்த சிம்பிளுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, டிசெண்டன்ட்ஸ்னா என்ன சொன்னா, ஒரு பெர்சனோட பையன், கிராண்ட் சில்ட்ரன் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் வந்து டிசெண்டன்ட் செலக்டார் யூஸ் பண்ணுவேன். டிசெண்டன்ட் செலக்டார்னா என்னது? ஸ்பேஸ். சோ, இப்ப இந்த டிவ் ஆக்சஸ் பண்றேன். ஓகே. சோ, டிவ் அதோட ஸ்பேஸ் விட்டுட்டனாலே என்ன அர்த்தம்? அதோட மொத்த கிராண்ட் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும்னு அர்த்தம். மொத்தமா ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப். அப்போ அந்த டிவ்வுக்குள்ள உள்ள சில்ட்ரன் பேராகிராஃபா இருந்தாலும் சரி, கிராண்ட் சைல்டு பேராகிராஃபா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணும். ஓகே. இப்ப இந்த டிவ் தான் பேரண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு சைல்டு, அடுத்து 2வது ஒரு பேராகிராஃப் இருக்கா? இது ஒரு சைல்டு. 3வது சைல்டு யார் இருக்கா? செக்ஷன்னு ஒரு சைல்டு இருக்காங்க. ஓகே. சோ செக்ஷன் சைல்டு ஆக்சஸ் பண்ணும். அந்த செக்ஷன் சைல்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா, அந்த செக்ஷனுக்கு ஒரு ஒரு சைல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செக்ஷன்ங்கிறது இந்த டிவோட சைல்டு. அந்த செக்ஷனுக்கே ஒரு சைல்டு இருக்காங்க. அதான் இன்னொரு ஒரு பேராகிராஃப். ஓகே. அப்ப இந்த இந்த சைல்டு யாரு? இந்த பேராகிராஃப் இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் யாரு? இந்த டிவோட கிராண்ட் சைல்டு. ஓகேவா? சோ அதையும் ஆக்சஸ் பண்றதுக்காண்டி தான் நம்ம இந்த டிவ் ஸ்பேஸ் பேராகிராஃப்னு கொடுத்திருக்கோம். ஓகே. சோ அப்ப என்ன ஆகுது? அதோட சைல்டு பேராகிராஃப் 2ம் ஆக்சஸ் ஆகும். அதோட கிராண்ட் சைல்டு பேராகிராஃப் இருக்கே, இதுவும் ஆக்சஸ் ஆகும். சோ 3த்தையும் ஆக்சஸ் பண்ணி 3த்துக்கும் பேக்கிரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுக்கும்போது 3மே பேக்கிரவுண்ட் கலர் எல்லோ வந்துருது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் மேம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுனா உங்களுக்கு இதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே. சிம்பிள் தான் இதுக்கு அடுத்து. ஒரு இது உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா அடுத்தது ஈஸி. ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? டிசெண்டன்ட் செலக்டாருக்கு ஒரு டிவ்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம அதோட சைல்டு, கிராண்ட் சைல்டு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும். இது வந்து டிசெண்டன்ட் செலக்டார். அடுத்து சைல்டு செலக்டார். இப்போ உங்களுக்கு சைல்டு அப்படிங்கிற நேம பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, டிசெண்டன்ட் செலக்டார் மாதிரி கிராண்ட் சைல்டு எல்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்மளால எதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஒரு டிவ் இருக்குன்னா அதோட சைல்ட மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த டிப்போட கிராண்ட் சைல்டு எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. சைல்ட மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. சோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல இந்த சைல்டு செலக்டாரோட சிம்பிள் என்னது? காம்பினேட்டர்ஸ் என்ன காம்பினேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா கிரேட்டர் தென் காம்பினேட்டர் யூஸ் பண்ணுவோம். அது சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ ஒரு டிவ். ஓகே. இந்த டிவ் ஆக்சஸ் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவ்வுக்குள்ள வந்துட்டோம். கிரேட்டர் தென் பேராகிராஃப். இப்போ எந்தெந்த பேராகிராஃப்லாம் ஆக்சஸ் ஆகும் நீங்களே சொல்லலாம். ஓகே. எந்தெந்த பேராகிராஃப்லாம் ஆக்சஸ் ஆகும்? இதோட சைல்டு ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 1 இதோட சைல்டு, பேராகிராஃப் 2 இதோட சைல்டு, பேராகிராஃப் 3 இதோட சைல்டா? கிடையாது. இதோட என்னது டிசெண்டன்ட்ஸ்ன்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர நம்ம இதோட டைரக்ட் சைல்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு செக்ஷனுக்குள்ள இருக்கு. அப்ப இது என்ன சொல்லலாம்? இத வந்து அதோட கிராண்ட் சைல்டு. இதே இந்த இடத்துல நம்ம கிரேட்டர் தென் யூஸ் பண்ணாம ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த பேராகிராஃபையும் அது ஒரு இதா கன்சிடர் பண்ணிருப்போம். பட் இப்போ இது வந்து அதோட டைரக்ட் சைல்டு கிடையாது. செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைல்டு. அப்ப இதோட கிராண்ட் சைல்டு ஆயிரும். சோ இந்த பேராகிராஃப் வராது. அடுத்து பேராகிராஃப் 4 வருமா? ஆமா அது வரும். ஏன்னா அது அதோட டைரக்ட் சைல்டு. ஓகே. இப்ப இந்த டிவ்வுக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு இருக்காங்க, 2வது ஒரு சைல்டு இருக்காங்க, 3வது ஒரு செக்ஷன் இருக்காங்க, 4வது ஒரு பேராகிராஃப் இருக்காங்க. சோ இந்த 3 பேராகிராஃபும் தான் இதோட டைரக்ட் சைல்டு. அந்த செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் அதோட கிராண்ட் சைல்டு. சோ அந்த கிராண்ட் சைல்டு நம்மளுக்கு வருமா? வராது. ஏன்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்? சைல்டு செலக்டார் யூஸ் பண்றோம். சைல்டு செலக்டார் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டா ஒன்லி அதோட சைல்டு பேராகிராஃப மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதோட கிராண்ட் சைல்டு பேராகிராஃப் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அதனால இப்ப பேக்ரவுண்ட் கலர் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்? பேராகிராஃப் 1, 2 அண்ட் தென் பேராகிராஃப் 4க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். அதே மாதிரி அப்ளை ஆயிருக்கா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து அதோட சைல்டு மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சைல்டு செலக்டார் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே.
சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சைல்டு செலக்டர். நான் நெக்ஸ்ட் போறேன். இன்கேஸ் டவுட்னா ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்க. ஓகே. சோ இதுதான் சைல்டு செலக்டர். டிசெண்டன்ட் செலக்டர்ல எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணும். சைல்டு, கிராண்ட் சைல்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். சைல்டு செலக்டர்ல ஒன்லி சைல்டு மட்டும் செலக்ட் பண்ணும். ஓகே. இது செக்ஷனுக்குள்ள வந்துட்டுனாலே என்ன அர்த்தம்? செக்ஷன்ங்கிறது ஒரு சைல்டு, செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்துட்டு கிராண்ட் சைல்டு அப்படின்னு நீங்க நினைச்சோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர். ஓகே. சிப்லிங் அப்படின்னா என்னது? கூட பிறந்தவங்க. ஓகே. இப்போ இந்த டிவ்வுக்கு இவங்க எல்லாரும் சைல்டுன்னு சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், ஃபோர்த் பேராகிராஃப் இவங்க எல்லாம் யாரு? இந்த டிவ்வோட சைல்டுன்னு சொன்னேன். அப்போ இந்த பேராகிராஃப் 1க்கும் பேராகிராஃப் 2க்கும் உள்ள ரிலேஷன் என்னது? இந்த டிவ்வோட சைல்டு இவங்க. இத நீங்க தான் சொல்லணும். ஓகே. இந்த டிவ்வோட சைல்டு சொல்லுங்க. யாரு என்ன சொன்னீங்க? சிப்லிங் மேம். சிப்லிங். ஓகே, கரெக்ட், சூப்பர். ஓகே. சோ அப்ப யாரு இவங்களோட ரிலேஷன்லாம் என்னதுன்னா சிப்லிங். சோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளவு நேரம் நான் சைல்ட தான் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அட்ஜசன்ட் சிப்லிங் வச்சு என்ன பண்ணலாம்? அது சிப்லிங் பக்கத்துல உள்ள சிப்லிங்க நான் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. அதுலயே உங்களுக்கு ஒரு வேர்டு வந்திருக்கா, அட்ஜசன்ட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கா. அட்ஜசன்ட்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல உள்ளவங்க அப்படின்னு அர்த்தமா? சோ ஒரு ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அதோட பக்கத்துல உள்ள சிப்லிங் யாரு இருக்காங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க. ஓகே. இப்போ இந்த பேராகிராஃப் 1ஓட பக்கத்துல உள்ள சிப்லிங் யார்? பேராகிராஃப் 2வும் இந்த பேராகிராஃப் 1ஓட சிப்லிங் தான். பேராகிராஃப் 4ம் இந்த பேராகிராஃப் 1ஓட சிப்லிங் தான். ஆனா பக்கத்துல யார் இருக்கா? க்ளோஸா யார் இருக்கா அப்படின்னா பேராகிராஃப் 2 தான் க்ளோஸா இருக்கு. அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்கு. சோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃப் 1 வச்சு அட்ஜசன்ட் சிப்லிங் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எதான் ஆக்சஸ் பண்ண முடியும்? பேராகிராஃப் 2 தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பேராகிராஃப் 4ம் அதோட சிப்லிங் தான். பட் ஆனா அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர் என்ன பண்ணும்னா பக்கத்துல எது இருக்கு, ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கு தான் ஸ்டைல் அப்ளை பண்ணும். ஓகேவா? சோ அதனால அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்னா என்னது அப்படின்னா பக்கத்துல உள்ள ஒரு சிப்லிங் ஆக்சஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர், அதாவது இந்த பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இமீடியட்டா இருக்கணும். இப்போ பேராகிராஃப் இருக்குன்னா அதுக்கு இமீடியட்டா நெக்ஸ்ட் என்ன பேராகிராஃப் இருக்கோ அந்த பேராகிராஃப் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. சிப்லிங்கா. ஓகே. சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டிவ் இருக்கு. இந்த டிவ்வோட பிளஸ் பி அப்படின்னா இந்த டிவ்வோட சிப்லிங்ஸ் யாரெல்லாம்? இந்த நான் கேக்குறது இந்த டிவ்வுக்குள்ள உள்ளது கிடையாது. இந்த ஓவரால் இந்த டிவ்வுக்கு சிப்லிங்ஸ் யாரெல்லாம்? ஏன்னா இந்த டிவ் எல்லாமே எதோட சைல்டு? இந்த பாடியோட சைல்டு. H2 இந்த பாடியோட சைல்டு தான். இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப், நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப், இந்த ஓவரால் டிவ் இது எல்லாமே யாரோட சைல்டு? இந்த பாடியோட சைல்டு. ஓகே. அப்ப இந்த டிவ்வுக்கு சிப்லிங்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா இந்த பாடிக்குள்ள இருக்கிற மத்த எலமெண்ட் எல்லாமே இந்த டிவ்வுக்கு சிப்லிங்ஸ். ஓகே. இந்த டிவ் இந்த ஓவரால் இந்த டிவ்வுக்கே சிப்லிங்ஸ் யாரு? இந்த பேராகிராஃப் இந்த டிவோட சிப்லிங் தான். இந்த பேராகிராஃப் இந்த டிவோட சிப்லிங் தான். அதுக்கு கீழே இருக்கிற இந்த 2 பேராகிராஃப் இந்த டிவ் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இந்த டிவோட சிப்லிங்ஸ். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த டிவோட சிப்லிங் அட்ஜசன்ட் சிப்லிங்க ஆக்சஸ் பண்ண போறேன். சோ பிளஸ் பி. ஓகே. பிளஸ் பி அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வரும் இந்த டிவ பார்க்கும். ஓகே. இந்த டிவுக்கு வந்தாச்சு. இப்ப பிளஸ் ஆபரேட்டர் இருக்கு. ஓகே. பிளஸ் ஆபரேட்டர் எது இருக்கு? பேராகிராஃப் டேக் இருக்கு. சோ இந்த டிவ்வுக்கு பக்கத்துல எந்தெந்த பேராகிராஃப்லாம் சிப்லிங்கா இருக்கு அப்படின்னு பார்க்கும். ஓகே. சோ இந்த 3 பேராகிராஃப் வந்துட்டு அதோட சிப்லிங் தான். இந்த 2 பேராகிராஃபும் அதோட சிப்லிங் தான். இந்த 2 பேராகிராஃபும் அதோட சிப்லிங் தான். பட் இங்க வந்து பிளஸ் பி யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த டிவ்வுக்கு இமீடியட்டா இந்த டிவ்வுக்கு அடுத்து எந்த சிப்லிங் வந்திருக்கோ அந்த பேராகிராஃப் சிப்லிங்க தான் இது ஆக்சஸ் பண்ணும். சோ இந்த டிவ்வுக்கு முன்னாடி வந்த பேராகிராஃபையும் ஆக்சஸ் பண்ணாது. அந்த டிவ்வுக்கு ஆஃப்டர் இந்த டிவ்வுக்கு அடுத்து எந்த பேராகிராஃப் உடனே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும். சோ இந்த டிவ்வுக்கு அடுத்து எது வந்திருக்கு? பேராகிராஃப் 3 தான் உடனே இமீடியட்டா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிவ்வோட பேராகிராஃப் 3 ஆக்சஸ் பண்ணும். ஓகே. பேராகிராஃபோட இமீடியட் சிப்லிங்
ஆஃப்டர் பேராகிராஃப்க்கு இமீடியட்டா நெக்ஸ்ட் உள்ள சிப்ளிங் யாரு அப்படின்னா பேராகிராஃப் 3 தான். சோ அப்ப என்ன பண்ணும், அந்த பேராகிராஃப் 3க்கு மட்டும் எல்லோ அப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த டிவ் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டிவ்வுக்கு இமீடியட்டா வந்திருக்கிற நெக்ஸ்ட் பேராகிராஃப் டிவ் என்னது, சரி சரி நெக்ஸ்ட் பேராகிராஃப் சிப்ளிங் யாரு, நெக்ஸ்ட் செகண்ட் டிவ்க்கு கேக்குறேன். paragraph 7, 8. 7 8 சொல்லக்கூடாது, 7 மட்டும்தான். ஏன்னா 8 வந்து அதுக்கு அடுத்து வந்துட்டு இமீடியட்டா இருக்கிறது என்னது அப்படின்னா 7. சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா 7க்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். இது அப்ளை ஆயிருக்கு, பேராகிராஃப் 3க்கு அப்ளை ஆயிருக்கு, அண்ட் தென் பேராகிராஃப் 7க்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகே, இது ரெண்டுமே அப்புறம் தான் இருக்கு, இந்த டிப்புக்கு அப்புறம் உள்ளதுதான். ஆனா இமீடியட்டா ஃபர்ஸ்ட் யாரு இருக்கா அப்படின்னா பேராகிராஃப் 7. இந்த டிப்புக்கு ஃபர்ஸ்ட் யாரு இருக்கான்னா பேராகிராஃப் 3. ஓகேவா? சோ எது எதுலாம் சிப்லிங்ஸ்ன்னு பார்ப்போம். அந்த சிப்லிங்ஸ்ல யார் வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கா அப்படின்னு பார்த்து, பக்கத்து மீன்ஸ் ஆஃப்டர், அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து யார் பக்கத்துல இருக்கா அப்படின்னு பார்த்து அதை மட்டும் ஆக்சஸ் பண்ணும். ஓகே, சோ இதான் வந்துட்டு இந்த பிளஸ் சிம்பிள் அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டாரோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் சிப்லிங் செலக்டார். ஜெனரல் சிப்லிங் செலக்டார்னா என்னது, இந்த கண்டிஷன்லாம் இது கிடையாது. ஜெனரல் சிப்லிங் செலக்டார்னா அது பக்கத்துல இருக்கிற எல்லா சிப்லிங்குமே அதை ஆக்சஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த டிவ்வுக்கு யாரெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, சோ அப்ராக்சிமேட் சிம்பிள் மாதிரி போட்டா அதுக்கு வந்து ஏதாவது டவுட்டா? நம்ம adjacent sibling sector கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். ரிப்பீட் பண்ணுமா? அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார்னா ஒண்ணு இல்ல. இப்ப இந்த டிவ்வுக்கு சிப்லிங்ஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா இந்த மேல உள்ள பேராகிராஃப் இவங்க எல்லாருமே இந்த டிவ்வோட சிப்லிங் தான். ஓகே, இந்த டிவ்வோட சிப்லிங் தான். ஏன்னா இவங்க யார் எல்லாருமே யாரு அப்படின்னா பாடியோட சைல்டு, பாடிக்குள்ள இருக்கக்கூடிய சைல்டு. ஓகே, அதுல இப்ப இந்த டிவ் இருக்கு அப்படின்னா இந்த டிவ்வுக்கு இந்த பேராகிராஃப் என்னது ஒரு சிப்லிங் தான். ஓகே, நீங்க வந்து இந்த டிவ்வுக்குள்ள பேராகிராஃப பார்த்து அதுக்கு சிப்லிங்ஸ் சொன்னீங்க இல்லையா? இப்ப இந்த டிவ் இருக்குன்னா அந்த டிவ்வோட சைல்டு யாரெல்லாம், இந்த பேராகிராஃப் 1 பேராகிராஃப் 2 இதோட சைல்டு. இப்போ இந்த பேராகிராஃப் 1 2 யாரு சிப்லிங்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா? அதே மாதிரிதான் இப்ப இந்த டிவ் வந்துட்டு பாடிக்குள்ள இருக்கு, அதே மாதிரி இந்த பேராகிராஃபும் அந்த பாடிக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த டிவ்வோட சிப்லிங்ஸ் எல்லாம் யாரு, இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப், இந்த டிவ், இவங்க எல்லாருமே யார் வருவா, இந்த டிவ்வோட சிப்லிங்ஸா தான் வருவா. அதுல பிளஸ் அப்படின்னா அட்ஜசன்ட் சிப்லிங். அட்ஜசன்ட் சிப்லிங் அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த டிவ் ஆக்சஸ் பண்றோமா, இந்த டிவ்வுக்கு அடுத்து உள்ள சிப்லிங், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிப்லிங் யாரு அப்படின்னு பார்க்கும். இந்த டிவ்வுக்கு அடுத்து உள்ள சிப்லிங் யாரு, இந்த பேராகிராஃப், இந்த 2 பேராகிராஃப் இந்த டிவ்வுக்கு அடுத்து உள்ள சிப்லிங். அதுல பக்கத்துல உள்ள சிப்லிங் யாரு, இந்த பேராகிராஃப் 3. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த பேராகிராஃப் 3 மட்டும் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து எல்லோ கலர் அப்ளை ஆகும். ஓகே, இங்க வந்து ஒரு டிவ்வா இருக்கு இல்ல, 2 டிவ் இருக்கு. அப்ப இன்னொரு டிவ்வையும் போய் பார்ப்போம். அந்த டிவ்வுக்கு பக்கத்துல உள்ள சிப்லிங் யாரு, பேராகிராஃப் 7. சோ அந்த பேராகிராஃப் 7 மட்டும் ஆக்சஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, சோ ஜெனரல் சிப்லிங் செலக்டார்னா ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி பக்கத்துல உள்ளது அதெல்லாம் பார்க்காது. அந்த டிவ்வுக்கு அடுத்து யார் யாரெல்லாம் சிப்லிங்ஸ் வந்துட்டாங்களோ அதாவது அது அடுத்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் அதோட சிப்லிங் தான், அதுக்கு முன்னாடி உள்ளவங்க நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து வர்றதுதான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இப்ப இந்த டிவ் இருக்கா, இந்த டிவ்வுக்கு சிப்லிங்ஸ் யாரெல்லாம், இந்த மேல உள்ள ரெண்டுமே சிப்லிங்ஸ் தான், பட் அந்த சிப்லிங்ஸ் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த டிவ்வுக்கு அடுத்து உள்ள சிப்லிங்ஸை தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப இந்த பேராகிராஃப் அண்ட் தென் இந்த பேராகிராஃப் இவங்க எல்லாருமே சிப்லிங்ஸ் தான். ஓகே, இந்த கோடு ஏன் சிப்லிங்ஸ்ல வராது அப்படின்னா, நம்ம கோடுன்னு ஒரு இதா சிப்லிங்ஸ் தான், பட் ஆனா இங்க நம்ம எதை ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா பேராகிராஃப மட்டும்தான் ஆக்சஸ் பண்றோம். அப்போ வந்து இந்த டிவ்வுக்கு அடுத்து உள்ள சிப்லிங்ஸ்ல பேராகிராஃப் சிப்லிங்ஸ மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே, இங்க வந்து நீங்க அட்ஜஸ்டன்ட் சிப்லிங்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் பேராகிராஃப் 3, ஏன்னா இதுக்கு இமீடியட்டா நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பேராகிராஃப் 3 தான் இருக்கு. சோ பேராகிராஃப் 3க்கு மட்டும் எல்லோ அப்ளை பண்ணுவீங்க. ஆனா இங்க ஜெனரல் சிப்லிங் செலக்டா இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா சிப்லிங்ஸ்க்குமே அது அப்ளை ஆகும். பேராகிராஃப் 3க்கும் அப்ளை ஆகும், பேராகிராஃப் 4க்கும் அப்ளை ஆகும். அட்ஜஸ்டன்ட் சிப்லிங் செலக்டார்ல தான் என்ன பண்ணுவோம்,
பக்கத்துல எந்த எலமெண்ட் இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே. பட் ஜெனரல் சிப்ளிங்க்கு என்ன பண்ணுவோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து உள்ள எல்லா சிப்ளிங்ஸ்க்குமே அப்ளை பண்ணுவோம். சோ அதனால என்ன பண்ணிருக்கோம், இங்க பேராகிராஃப் 3 அண்ட் தென் பேராகிராஃப் 4 ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? இது எஸ் ஜெனரல். மேம். ஓகே. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டிசெண்டன்ட்ஸ்னா என்ன பண்ணும் அப்படின்னா சைல்டு, கிராண்ட் சைல்டு அப்படின்னு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஒரு டிவ் இருக்குன்னா அந்த டிவ்வுக்குள்ள உள்ள சைல்டு அண்ட் தென் கிராண்ட் சைல்டு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி டிவ் ஸ்பேஸ் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்தா ஸ்பேஸ் விட்டு நம்ம பேராகிராஃப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிவ்ல உள்ள எல்லா சைல்டு பேராகிராஃப், கிராண்ட் சைல்டு பேராகிராஃப் எல்லா பேராகிராஃப்க்குமே அப்ளை ஆகும். இதே சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணோம்னா ஒன்லி சைல்டுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஒரு டிவ் இருக்கு அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அந்த டிவ்ல உள்ள கிரேட்டர் தென் பி கொடுத்துருக்கோமா, அப்ப அந்த டிவ்ல உள்ள ஒன்லி சைல்டு பேராகிராஃப்க்கு மட்டும் அப்ளை பண்றதுக்கு சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணுவோம். அட்ஜஸ்டன்ட் சிப்ளிங் செலக்டர்னா ஒரு டிவ் இருக்கு இல்ல ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸ் யாரு அப்படின்னு பார்ப்போம். உடனடியா அதாவது நெக்ஸ்ட் அந்த எலமெண்ட் ஆஃப்டர் இமீடியட்டா வரக்கூடிய சிப்ளிங் யாருன்னு பார்த்து அதை மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்கு அட்ஜஸ்டன்ட் சிப்ளிங் செலக்டர் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எல்லா எலமெண்ட் அதாவது அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா சிப்ளிங்ஸையுமே நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன், அந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். சோ அடுத்து ஹவர் எஃபெக்ட். ஓகே, ஹவர்னா என்னது அப்படின்னா இப்ப நீங்க இந்த எலமெண்ட்டே எடுத்துக்கலாமே, இந்த சிஎஸ்எஸ் இருக்கா. சோ இந்த எலமெண்ட்ட போய் நான் இப்ப டச் பண்ணும்போது சம்திங் எனக்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் இந்த ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்ப நான் அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னனாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சிப்ளிங் செலக்டர்ஸ் இதை வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹவர் எஃபெக்ட்டுக்கு டைரக்டா பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போயிடலாம். ஓகே, சோ இன்னைக்கான ஃபைல் நம்ம நேம் என்ன வச்சுக்கலாம், காம்பினேட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே சோ இங்க நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம், டிசெண்டன்ட் செலக்டர் படிச்சோம். சோ நான் அதுக்காண்டி என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டிவ் வச்சுக்கிறேன். அந்த டிவ்வுக்குள்ள ஒரு பேராகிராஃப் அதுல ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பேராகிராஃப்ல வெல்கம் ஆல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, சோ அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் சைல்டு கொடுத்தாச்சு, கிராண்ட் சைல்டு வேணும்ல. சோ கிராண்ட் சைல்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக்ஷன் அது வந்துட்டு ஒரு சைல்டு. இப்ப இதுக்கு எதெல்லாம் சைல்டு, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் அண்ட் தென் இந்த செக்ஷன், இது 3 சைல்டு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு கிராண்ட் சைல்டு கிரியேட் பண்ண போறோம். அதாவது அதோட சைல்டான செக்ஷனுக்குள்ள ஒரு சைல்ட கிரியேட் பண்ண போறோம். இந்த செக்ஷனுக்கு ஒரு சைல்டு கிரியேட் பண்றோம். சோ அந்த செக்ஷனுக்குள்ள ஒரு பேராகிராஃப் வைக்குமா, அது யாரோட சைல்டு, அந்த செக்ஷனோட சைல்டு. இப்ப இந்த டிவ்வோட கிராண்ட் சைல்டு யாரு, இந்த பேராகிராஃப், செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப். ஓகே, சோ இந்த மாதிரி 3 பேராகிராஃப் வச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி இந்த எல்லா பேராகிராஃபுக்குமே எனக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஓகேவா, பட் இந்த பாடிக்கு மேலையும் ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகே, அந்த பேராகிராஃப்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலையும் ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த டிவ்வுக்கு கீழேயும் ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகே, பட் எனக்கு எதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணா போதும் அப்படின்னா அந்த டிவ்வுக்குள்ள உள்ள பேராகிராஃப்க்கு மட்டும் அப்ளை பண்ணா போதும். இத நான் ஜென்ரலா பேராகிராஃப்னு அப்ளை பண்ணா என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லா பேராகிராஃப்க்குமே கலர் அப்ளை ஆயிரும். பட் எனக்கு என்ன மட்டும் தான் வேணும், அந்த டிவ்வுக்குள்ள உள்ள பேராகிராஃப்க்கு மட்டும்தான் வேணும்
இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி காம்பினேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ நான் என்ன பண்றேன்னா டிவ் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் தான் என்னது டிசெண்டன்ட் செலக்டாரோட சிம்பிள். சோ ஸ்பேஸ் கொடுத்து பேராகிராஃப் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணனா அந்த டிவ்வுக்குள்ள உள்ள பேராகிராஃப் சைல்டு எல்லாமே வந்துடும். ஓகேவா? சோ இந்த டிவ்வுக்கு சைல்டு அண்ட் தென் கிராண்ட் சைல்டுமே வந்துடும். அந்த டிவ்ல உள்ள கிராண்ட் சைல்டு பேராகிராஃப்மே வந்துடும். சோ நான் அது எல்லாத்துக்குமே என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். சோ பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துக்கிறவா? ஓகே. சோ இப்போ நான் ரன் பண்ணா இந்த மேல உள்ள பேராகிராஃப்க்கு எனக்கு அப்ளை ஆகல, கீழே உள்ள பேராகிராஃப்க்கு அப்ளை ஆகல. ஜஸ்ட் அந்த டிவ்வுக்குள்ள உள்ள பேராகிராஃப்க்கு மட்டும் எனக்கு அப்ளை ஆயிருக்கு. அதோட சைல்டு அண்ட் தென் கிராண்ட் சைல்டுக்கு மட்டும் எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகே. இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா டிசெண்டன்ட் சைல்டு செலக்டர் பார்த்தோம். சைல்டு செலக்டருக்கு என்ன சிம்பிள்? கிரேட்டர் தென் சிம்பிள். சோ இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணா எதுக்கு மட்டும் அப்ளை ஆகணும்? நீங்களே சொல்லுங்க. சைல்டுக்கு மட்டும். சைல்டுக்கு மட்டும் அப்படின்னா எந்த பேராகிராஃப்க்குலாம் அப்ளை ஆகும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு பேராகிராஃப்க்கு. இந்த ஹேவ் a happy ஹலோ டிவ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். டிவ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப் வருமா? வரும். வரும். சோ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கும் அப்படிதானே? கரெக்ட். அந்த ரெண்டுத்துக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். என்ன ஆகும்? அது சைல்டுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா adjacent sibling selector. இப்போ நான் என்ன பண்றேன்னா பிளஸ் இப்போ எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஹாய் எவ்ரிவன். வெரி குட். ஹாய் எவ்ரிவனுக்கு அப்ளை ஆகும். ஓகே. சோ பார்க்கலாமா அத? ஹாய் எவ்ரிவன் அப்ளை ஆயிருக்கு. ஏன் ஹாய் எவ்ரிவனுக்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கு? இந்த ஹேவ் a happy learning முன்னாடி வந்துட்டு. சோ இது ஒரு சிப்ளிங்காவே கன்சிடர் பண்ணாது. சோ அந்த டிவ்வுக்கு இமீடியட்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எதுன்னு பார்க்கும். சோ அதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். இதே இடத்துல நம்ம இன்னொரு பேராகிராஃபும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி நான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். பட் இந்த பேராகிராஃப்க்கு அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வரல. இமீடியட்டா ஃபர்ஸ்ட் எந்த பேராகிராஃப் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும். அதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். சோ அந்த மாதிரி தான் இங்க ஹாய் எவ்ரிவனுக்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கு. இதே எனக்கு இதுக்கு அடுத்து ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? இந்த பேராகிராஃப்க்கு அப்ளை ஆகணும், இந்த பேராகிராஃப்க்கு அப்ளை ஆகணும். அப்படின்னா ஜெனரல் சிப்ளிங் செலக்டர். ஜெனரல் சிப்ளிங் செலக்டர். சோ அதுக்கு என்ன பேராகிராஃப் இது அப்படின்னா இந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அப்படின்னா என்ன ஆகும்? ஜெனரல் சிப்ளிங்னா அந்த டிவ்வுக்கு அடுத்துள்ள எல்லா சிப்ளிங்ஸ்க்குமே அப்ளை ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி அப்ளை ஆயிருக்கா? ஓகே. சோ இதுதான் வந்துட்டு காம்பினேட்டர்ஸ். இன்னும் நம்ம என்ன பார்க்கணும்? ஹவர் மட்டும் பார்க்கணும். அப்படிதானே? சோ ஹவர் பார்க்கலாமா? ஓகே. ஹவர்னா என்னன்னா இப்போ இவ்வளவு நேரம் நம்ம நிறைய பேராகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தோமா? இப்ப நான் என்ன பண்ணிருந்தேன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இந்த எலமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் எனக்கு என்ன வேணும்னா இப்படி போயிட்டு இப்ப இந்த ரெடி டு கோன்னு ஒண்ணு இருக்கா? சோ இந்த எலமெண்ட்ட இப்படி டச் பண்ணும்போது அது பக்கம் இப்படி டச் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணும். அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். நான் அதை விட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மவுஸ அதை விட்டு எடுத்துட்டேன்னா எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஜஸ்ட் அதை நான் ஹவர் பண்ணும்போது, அதாவது அதை டச் பண்ணும்போது மட்டும் எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஹவர் யூஸ் பண்ணுவேன். ஓகே. சோ இப்ப நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ரெடி டு கோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. கிளாஸ் ஈக்குவல் டு ஹவர் அப்படின்னு. ஹவர் வேண்டாம், சேஞ்ச்
வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. சோ நான் இப்ப இந்த ரெடி டு கோ வந்து டச் பண்ணும்போது அத அத நோக்கி என் மவுஸ வந்துட்டு நான் டச் பண்ணும்போது மட்டும் எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகணும். ஓகே. சோ நான் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு என்னன்னு வச்சிருக்கேன் கிளாஸ் நேம் சேஞ்ச்னு வச்சிருக்கேனா சேஞ்ச் கோலன் ஹவர். ஓகேவா? அந்த கோலன் ஹவர் இருக்குல்ல இது வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? நீங்க எல்லாத்துக்குமே இததான் ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க ஒரு பேராகிராஃப வந்துட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா பேராகிராஃப் கோலன் ஹவர். ஓகே. அதை டச் பண்ணும்போது எனக்கு சேஞ்ச் ஆகணும். சோ அதை டச் பண்ணும்போது எனக்கு என்ன சேஞ்ச் ஆகணும்? அதோட பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகணும். ஓகே. இனிஷியலா இப்ப ரெடி டு கோ ஒண்ணும் நடக்காது. நான் அத போயிட்டு அந்த ரெடி டு கோ மேல டச் பண்ணும்போது மட்டும் எனக்கு என்ன ஆகுது? அது வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. ஓகே. இதுக்கு பேரு தான் ஹவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது மேல போயிட்டு நீங்க உங்களோட மவுஸ போய் டச் பண்ணீங்கன்னா சோ அதுதான் அதோட ஹவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஹவர் நடக்கும்போது என்ன எஃபெக்ட் நடக்கு அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. சோ இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் ஒரு எலமெண்ட்டுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹவர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் இங்க வந்துட்டு இங்க வந்து நான் வந்து இந்த பேராகிராஃபோட கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இதே நான் இந்த பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? p டேக் p கோலன் ஹவர். இந்த கோலன் ஹவர்ங்கிறது சின்டாக்ஸ். ஓகேவா? எந்த எலமெண்ட்டுக்கு நீங்க ஹவர் எஃபெக்ட் கொடுக்கணும்னாலும் ஹவர் எஃபெக்ட்னா என்னது? டச் பண்ணும்போது ஏதோ ஒரு எஃபெக்ட் நடக்கணும். ஓகே. அதுதான் ஹவர் எஃபெக்ட். சோ எந்த எலமெண்ட்டுக்கு நீங்க ஹவர் எஃபெக்ட் கொடுக்கணும்னாலும் p கோலன் ஹவர் இல்லனா h1 கோலன் ஹவர் இல்ல வேற ஏதோ ஒரு கிளாஸ் நேம் பாக்ஸ்ன்னு கொடுத்திருக்கீங்க டெக்ஸ்ட்ன்னு கொடுத்திருக்கீங்க ஏதோ ஒரு கிளாஸ் நேம் கொடுத்திருக்கீங்கன்னா அந்த டாட் டெக்ஸ்ட் கோலன் ஹவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுக்குள்ள போலாமா? அதுக்குள்ள போனா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த எலமெண்டோட ஒபேசிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லனா அந்த டெக்ஸ்ட் ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட்டையே கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். எப்போ? கரெக்ட்டா அந்த மவுஸ் டச் ஆகும்போது மட்டும் அந்த சேஞ்ச் நடக்கும். ஓகே. மத்த நேரம் நடக்காது. இங்க வந்து ரெட்ட விட்டுட்டு ரெட்ல எல்லா டைம் நடந்துச்சா? கிடையாது. நான் சும்மா அத எப்போ போயிட்டு டச் பண்றேனோ அப்ப மட்டும் தான் அது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. மத்த டைம்னா அது நார்மலா தான் இருக்கும். நீங்க போயிட்டு டச் பண்ணும்போது மட்டும் அந்த ஹவர் எஃபெக்ட் நடக்கும். ஓகே. அந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்க பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல. அந்த ரெடி டு கோ அந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஃபேமிலிய சேஞ்ச் பண்ணலாம். இல்லனாட்டி இமேஜ் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இமேஜோட ஒபேசிட்டிய சேஞ்ச் பண்ணலாம். லைக் அந்த இமேஜ கொஞ்சம் பிளர்ரா மாத்தலாம். அந்த இமேஜ் மேல டச் பண்ணும்போது மட்டும் அந்த இமேஜ் பிளர் ஆகுற மாதிரி கூட நீங்க செட் பண்ணலாம். ஓகே. சோ அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து கோலன் ஹவர் இதான் அதோட சின்டாக்ஸ். ஓகே. இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. இன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு h1 டேக் வச்சிருக்காங்களா? அந்த h1 டேக் ஆக்சஸ் பண்ணி கோலன் ஹவர் அதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவா மாறணும். அதே மாதிரி அதோட டெக்ஸ்ட் கலர் என்னவா மாறணும்? ஒயிட் கலர்ல மாத்திருக்காங்களா? சோ நம்ம கரெக்டா அதை கிளிக் பண்ணும்போது கிளிக்குன்னு கூட கிடையாது. ஜஸ்ட் நீங்க அத ஒரு மாதிரி ஹவர் டச் பண்ணும்போதே அது வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகே. சோ இதுக்கு பேரு ஹவர் எஃபெக்ட். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டெக்ஸ்டோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இங்க வந்து அதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்ல இருந்தது ஹவர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே. இங்க அண்டர்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த பேராகிராஃபுக்கு இங்க நான் என்ன பண்ணேன்? பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணேன். அதே மாதிரி அதோட டெக்ஸ்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணலாமா? டெக்ஸ்ட் கலர் என்ன பண்ணலாம்? ஒயிட் கலரா சேஞ்ச் பண்ணலாமா? சோ எனக்கு என்ன பண்ணணும்? அந்த எலமெண்ட்ட நான் வந்து கிளிக் பண்ணும்போது இல்ல டச் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி ரெட்டா சேஞ்ச் ஆகுது. எனக்கு அதோட கலர் அந்த டெக்ஸ்டோட கலரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்றேன். ஓகே. சோ இப்போ நார்மலா தான் இருக்கும். கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்டோட கலரும் ஒயிட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. பேக்ரவுண்டும் ரெட் கலர்ல ஆயிடுச்சு.
நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மாறாது. கரெக்ட்டா நான் அத டச் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு அது என்ன ஆகும்? அந்த சைட் கலர் அப்ளை ஆகும். நான் எப்ப அந்த ரெடி டூ கோவ டச் பண்றேனோ, அப்பதான் அப்ளை ஆகும். இத நீங்க பட்டன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. பட்டன்ஸ் இன்னும் நம்ம படிக்கலையோ? ஓகே. சோ இனிமேல் படிப்போம். பட்டன்ஸ்ல தான் பெரும்பாலும் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஹவர் எஃபெக்ட் எல்லாம். ஓகே. சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இவ்வளவு நேரம் இது சேஞ்ச் பண்ணனா, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபாண்டோட ஃபேமிலியே சேஞ்ச் பண்றேன். அந்த ரெடி டூ கோங்கிறது ஒரு ஏதோ ஒரு ஃபாண்ட்ல இருக்கு. அத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இனிஷியலா நார்மலான ஒரு ஃபாண்ட்ல இருக்கு. ஓகே. சோ நான் இப்போ ஹவர் பண்ணும்போது அதோட ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுதா? இப்படி இருந்து ரெடி டு கோ இந்த மாதிரி அதோட ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுது. ஏதாவது டவுட் இருக்கா? இந்துமதி எனி டவுட்? ஓகே. சோ இந்த மாதிரி நோ மேம். ஓகே. இந்த மாதிரி இந்த ஃபாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க வந்து நம்ம டச் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லன்னா என்ன சொன்னா டெக்ஸ்ட்க்கு டெக்கரேஷன் கூட கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா என்னது? ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் இல்ல டாட்டட் அந்த மாதிரி நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப அண்டர்லைன் வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. சோ இப்போ ஓகே. இவ்வளவு நேரம் அண்டர்லைன் இல்ல. நான் இப்ப அத டச் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு அண்டர்லைன் மாதிரி கிரியேட் ஆகுதா? இந்த மாதிரி டெக்ஸ்ட நீங்க டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். ஓகே. இதே இடத்துல நீங்க இந்த ரெடி டு கோ டெக்ஸ்ட்க்கு பதிலா ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜ நீங்க டச் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்? அந்த இமேஜ கொஞ்சம் பிளர்ரா மாத்திக்கலாம். சோ அதுக்கெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் படிப்போம். CSS ஸ்டைல்ஸ்ல எப்படி ஒரு இமேஜ பிளர்ரா மாத்துறது? அதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். சோ அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி அந்த எஃபெக்டையுமே கொண்டு வரலாம். ஓகே. சோ இதுதான் ஹவர். ஒரு எலமெண்ட்ட நீங்க டச் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் நடக்கணும்? அதான் ஹவர் எஃபெக்ட். ஓகே. மத்த நேரத்துல அது நடக்காது. கரெக்ட்டா அந்த எலமெண்ட்ட நீங்க விசிட் பண்ணும்போது மட்டும் தான் நடக்கும். ஓகே. புரிஞ்சுதா? ஹவர் புரிஞ்சுதா? எனி டவுட்? ஓகே. சரண்யாவுக்கு புரிஞ்சுது. மத்த எல்லாத்துக்கும் தம்ஸ் அப் சிம்பிள் போடலாம். புரிஞ்சுதா? ஓகே. ரோகிணி புரிஞ்சுதா? ஓகே. சோ இதுல இன்னொரு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அத மட்டும் நான் திருப்பி சொல்றேன். என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் எஃபெக்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அத சொன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதாவது நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம்ல, லிங்க்குக்கு வந்து நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோமா? சோ அந்த ஆங்கர் டேக்ல ஆல்ரெடி நான் விசிட்டட், அன்விசிட்டட், பர்பிள் கலர்ல இருக்கும். விசிட் பண்ணிட்டீங்கன்னா ரெட் கலர்ல மாறும். சொல்லியிருக்கேன். நினைவு இருக்கா யாருக்காவது? எஸ் மேம். நினைவு இருக்கா? ஓகே குட். யாரு சொன்னது? இந்துமதியா? இந்துமதி. ஓகே ஓகே சூப்பர். எஸ் மேம். நினைவு இருந்தா ரொம்ப சந்தோஷம் அதுதான். ஓகே. சோ அதுல நம்ம படிச்சிருப்போம் அப்படிதானே? அதாவது ஒரு லிங்க் வந்து நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த லிங்க நீங்க விசிட்டே இன்னும் பண்ணல அப்படின்னா, அந்த லிங்க் என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து அந்த லிங்க் வந்து பார்க்கும்போது அது என்ன கலர்ல இருக்கும்? பர்பிள் கலர்ல இருக்கும். அதே அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த லிங்க் எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். நான் அத உங்களுக்கு லிங்க் காமிச்சிடுறேன். ஓகே. அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் இப்போதைக்கு கமெண்ட் இருக்கும். லிங்க மட்டும் வச்சு பார்ப்போம். ஓகே. ஓகே. நான் இப்போ ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆங்கர் டேக்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஓகே. HREF குள்ள வந்துட்டு நீங்க எதனாலும் கொடுக்கலாம். ஓகே. HREF குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இல்லைன்னா வேற ஏதாவது யூடியூப்னு அடிச்சுக்கிடவா?
எங்கெல்லாமோ போகுது. அதாவது இப்ப நான் ஏதாவது ஒரு லிங்க் எடுத்து காப்பி பண்றேன். ஓகே, இந்த லிங்க் எடுத்து நான் இப்ப காப்பி பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு லிங்க் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, வெல்கம்னு ஒரு லிங்க் வச்சிருக்கேன். மேம் ஒரு டவுட் மேம். ஆ யாரு கிட்டது டவுட்டா? மேம் ஆ மேம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள ஹவர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது கமாண்ட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? இல்லாட்டி அந்த ஹவர் வந்துட்டு தனியா கொடுக்கணுமா? இப்போ ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே இதுல ஹவர் சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த டெக்ஸ்ட் லைன் சென்டர் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? அந்த எலமெண்ட்டுக்கே டெக்ஸ்ட் லைன் சென்டரும் கொடுத்துட்டு இது ஒர்க் ஆகும். ஹவர் வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த எலமெண்ட் டச் பண்ணும்போது. ஒரு நிமிஷம், இங்க இந்த சேஞ்சுக்கு நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு வரேன். அடுத்து நம்ம இது ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேக்குற டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, அதாவது இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்ப இந்த எலமெண்ட் வந்து பேராகிராஃப் இந்த இருக்கா. சோ இந்த ரெடி டு கோ வந்து நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துருக்கேன், அப்படிதானே? ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் டாட் சேஞ்ச் வச்சுட்டு அதுல வந்து நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுக்குறேன். ஓகே, எலமெண்ட் சென்டர்ல தான் இருக்கு, அந்த ஸ்டைலும் அப்ளை ஆயிருக்கு. அதே கிளாஸ் நேம் வச்சுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஹவர் கொடுத்துருக்கேன், ஹவரோட ஸ்டைலும் கொடுத்துருக்கேன். சோ அந்த எலமெண்ட் சென்டருக்கு வந்துரும். ஓகேவா? நம்ம ஹவர் எஃபெக்ட் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா இந்த ப்ராப்பர்ட்டியும் ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒர்க் ஆகும். புரியுதா? எனக்கு என்ன டவுட்னா இப்போ வந்துட்டு நம்ம ஹவருக்குள்ளேயே அதுக்குள்ள கொடுக்க கூடாது அப்படிதானே மேம்? டெக்ஸ்ட் லைன் சென்டர் ஹவருக்குள்ளேயே டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா என்ன நடக்கும்னு பாக்கணுமா? வெயிட் மினிட். அப்படி கேட்கேன். அப்படி ஒர்க் ஆகுமா? வெயிட் பண்ணுங்க. அதாவது இனிஷியலா அந்த எலமெண்ட் வந்து அப்படியே இருக்கும். இப்ப நான் ஹவர் பண்ணும்போது மட்டும் என்ன ஆகும், அந்த எலமெண்ட் சென்டருக்கு வர்ற மாதிரி. ஓகே, கொடுத்து பார்க்கலாம். வருதா? கரெக்டா நான் அந்த எலமெண்ட் வந்து இனிஷியலா இந்த ஓரத்துலதான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், இப்ப அந்த எலமெண்ட் நான் ஹவர் பண்ணும்போது அந்த எலமெண்ட் எங்க வந்துருது, சென்டருக்கு வந்துருதா? சென்டருக்கு வந்து ஓகே அந்த ஓகே. எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். அதுவும் அப்படியே நீங்க பண்ணலாம், டெக்ஸ்ட் அலைனும் கொடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொன்னல, டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல டெக்ஸ்ட் அலைனும் வரும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம்னு சொன்னா, அதே இதுல அந்த டெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், சென்டருக்கும் கொண்டு வரலாம், அதோட ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஓகே மேம். நான் என்னன்னா இப்போ 2 டெக்ஸ்ட் லைன் சென்டர்ல ஆல்ரெடி இருக்கணும். அதனால வந்துட்டு நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம். அது வந்துட்டு சென்டர்ல வந்து ஒர்க் ஆகலை. அதான் நம்ம தனியா வந்துட்டு இப்போ டைம் சொல்லி கிளாஸ் வந்துட்டு கொடுத்தோம்னா வருது மேம். இப்போ புரிஞ்சுது. ஓகே, நீங்க தனியா கிளாஸ் கொடுத்தோன்னு வருதா? ஓகே, எனிவேஸ் நீங்க வந்து டெக்ஸ்ட் அலைன் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஹவர் எஃபெக்ட்ல டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே. ஓகே. ஓகே, சோ அந்த டவுட் கிளியர் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சோ நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். ஓகே, இந்த டாபிக் பார்த்துட்டு இருந்தோம், இது பார்த்துட்டு இருந்தோம் தானே? ஓகே, சோ இப்ப நான் வந்து ஒரே ஒரு லிங்க் மட்டும் சிம்பிளா வச்சிருக்கேன். சோ இந்த லிங்க் எப்படி இருக்கு, இனிஷியலா நான் இந்த லிங்கை வந்து விசிட்டே பண்ணல, அதனால அது எப்படி இருக்குன்னா அன்விசிட்டட் ரேஞ்ச்ல இருக்கு. சோ அன்விசிட்டட்னா டிஃபால்ட்டா என்ன பண்ணும்னா ப்ளூ கலர்ல ஷோ ஆகும். இத நான் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா கிளிக் பண்றேன் அப்படின்னா அது என்ன கலர்ல ஷோ ஆகும், ரெட் கலர்ல ஷோ ஆகும். சோ இப்ப நான் அந்த லிங்கை விசிட் பண்ணிட்டேன். ஓகே, விசிட் பண்ணி எனக்கு இன்னொரு பேஜுக்குள்ள போயிடுச்சு. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அந்த லிங்க் வந்து பர்பிள் கலர்ல மாறிட்டு. சோ இப்ப இது வந்து விசிட்டட் லிங்க்ஸா மாறிட்டு. சோ முதல்ல அன்விசிட்டட் ரேஞ்ச்ல இருந்தப்போ அந்த எலமெண்ட் ப்ளூ கலர்ல இருந்தது, அப்படிதானே?
விசிட்டட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலமெண்ட் பர்பிள் கலர்ல ஆகுது. கிளிக் பண்ணும்போது, அதாவது ஆக்டிவ் பண்ணும்போது அந்த எலமெண்ட் ரெட் கலர்ல மாறுது. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம குடுத்தோமா, ரெட் கலர்ல இருங்க, அப்புறம் பர்பிள் கலர்ல மாறு, அடுத்து ரெட் கலர்ல மாறு, அந்த மாதிரி நம்ம எதுவுமே குடுக்கல. பட் இந்த சிஸ்டமே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்டைலிங்க அதுவே குடுத்துக்குது. அப்படிதானே? அதுவே என்ன பண்ணுது, பர்பிள் கலர்ல மாறுது, ரெட் கலர்ல மாறுது. நம்ம எதுவுமே குடுக்கல. அதுவே டிஃபால்ட்டா மாறுது. பட் இன் கேஸ் நமக்கு அது மாதிரி குடுக்கணும்னாலும் நம்ம குடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அன்விசிட்டட்ல இருக்கும்போது டிஃபால்ட்டா என்ன கலர் ஷோ ஆகும்? ப்ளூ கலர் தான் ஷோ ஆகும். அப்படிதானே? அன்விசிட்டட் லிங்க் வந்து நான் விசிட் பண்ணாம புதுசா ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிருக்கேன்னா, இந்த வெல்கம் முதல்ல எப்படி ஷோ ஆச்சு? ப்ளூ கலர்ல ஷோ ஆச்சு. ப்ளூ கலர்ல தான் ஷோ ஆகும். இன் கேஸ் எனக்கு வந்து ப்ளூ கலர்ல ஷோ ஆக வேண்டாம், அன்விசிட்டட் லிங்க் வந்து எனக்கு வந்து பர்பிள் கலர்ல ஷோ பண்ணணும், இல்ல பிளாக் கலர்ல ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, ஏ கோலன், நம்ம எப்படி ஹவருக்கு கோலன் யூஸ் பண்ணி மாத்துவோம், அதே மாதிரி ஏ கோலன் விசிட்டட். விசிட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எலமெண்ட்ட விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கலர்ல இங்க ஷோ ஆயிருக்கு? பர்பிள் கலர்ல ஷோ ஆயிருக்கா? எனக்கு பர்பிள் கலர்ல ஷோ ஆக வேண்டாம், எனக்கு பிளாக் கலர்ல தான் ஷோ ஆகணும். விசிட்டட் லிங்க்ஸ்லாம் என்ன கலர்ல ஷோ ஆகணும்? எனக்கு பிளாக் கலர்ல ஷோ ஆகணும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பேக்ரவுண்ட் கலர்ல கலர் தான் ஓகே. சோ கலர் வந்துட்டு என்னது? பிளாக் அப்படின்னா இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, விசிட்டட் லிங்க் வந்து பிளாக் கலர்ல மாறும். ஓகே. இதே எனக்கு என்னது? ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம், ஆக்டிவ்னா என்னது? கிளிக் பண்ணும்போது எனக்கு ரெட் கலர்ல மாறுமா எப்போதுமே லிங்க்? ஏன்னா எனக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட கலர் வந்து அக்வாக்கு மாறணும். ஓகே, அக்வா கலர்ல இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த லிங்க் இருக்கு. இப்ப நான் இவ்வளவு நேரமா அது என்ன ஆச்சு? கிளிக் பண்ணும்போது ரெட் கலர்ல சேஞ்ச் ஆச்சு. இப்போ கிளிக் பண்ணும்போது என்னவா மாறுது? அக்வா கலர்ல வருதா? சோ இந்த மாதிரி கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹவர் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி விசிட்டட், ஆக்டிவ் இதுக்கு கூட நம்ம ஸ்டைல்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அடிஷனலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது ஒண்ணு. ஓகே. ஓகே. சோ இன் கேஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் இப்போ. ஹவர்ல இல்லனா காம்பினேட்டர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இப்ப சொல்லி கொடுத்த லிங்க்ஸ்ல எனி டவுட் யாருக்காவது? No, ma'am. நோ. ஓகே. எல்லாருக்குமே நோ டவுட்டா?